என்னால் முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். போன வாரம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை எல்லாரும் போட்டு அந்த திட்டுறீங்களே, திருக்குறளில் இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்டில் இருக்குது. என்னை மட்டும் திட்டினா பரவாயில்ல, மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருவில் உள்ளவங்களும் சேர்த்து ஒரே திட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படத்தின் மீது உங்களை விட, படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும். ஏன் தெரியுங்களா? அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும்போதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும். என்ன அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கலாம்ல, எத்தனை தடவை ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன். என்ன பயன்படுத்தியிருக்கலாம்ல. இப்போ ஒருவேளை கேரக்டர் இல்லாமல் இருக்கலாம், ஓகே. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார், அவர் செல்லம் தங்கம் அப்படின்னு நம்மளை ரொம்ப பாசமாக இருப்பார். அவங்களும் பயன்படுத்தலை. நீங்கள் பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளோ விமர்சனம் வரும்போதும், இப்போ கூட சொல்கிறாங்க, நான் வெளியில் போகும்போது எனக்கு எவ்வளோ மிரட்டல் வந்துட்டு இருக்காது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ நான் வெளியில் போகும்போது எனக்கு எதனா ஒன்று நடந்துச்சுனாக்கா, அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒன்று நடந்துச்சுனாக்கா, அந்த தயாரிப்பாளர் பார்க்க போகிறாரா, அந்த இயக்குனர் பார்க்க போகிறாரா? இல்லை. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம். நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால, அந்த ஆசையினால, அந்த பாசத்தினால, நான் சாப்பிட்ற அந்த சோத்தினால எந்த படமாக இருந்தாலும் இந்த கூல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டு தாங்க இருப்பான். இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளோ குரல் கொடுத்தேன்னா அது அப்போ கூட நீங்களாம் புரிஞ்சுக்கல. இன்னும் நான் பெருமையாக சொல்கிறேன், அந்த படத்திற்கு கங்குவா படத்திற்கு அவ்வளோ விமர்சனம் வந்த பொழுதும் நான் தான் முதலாக குரல் கொடுத்தேன். அதன் பிறகு தான் ஜோதிகா மேடம் குரல் கொடுத்தாங்க, சில தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்தாங்க. ஆனால் விதை நான் போட்டது. அந்த படத்தில் அவ்வளோ பேரை நடிக்க வச்சிருக்கீங்களா? ஒருத்தராச்சும் யாருன்னா குரல் கொடுத்துருக்காங்களா? இல்லை. உண்மைதானே சார்? யாருன்னா குரல் கொடுத்தாங்களா? இல்லை. ஆனால் அங்கே உள்ள நடிகர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நான் அது ஒரு பொறாமலையோ ஒரு வைத்தறிச்சலையோ சொல்ல வரல. அங்கே உள்ள நடிகர்களுக்கு நீங்கள் கேரவன் போட்டு கொடுத்து, ஃப்ளைட்டு போட்டு கொடுத்து, ஹோட்டலில் ரூம் போட்டு எல்லாமே ஜாம் பண்ணி கொடுத்தீங்க. நீங்கள் சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில் அந்த ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்ன உங்களால் முடிஞ்ச ஒரு குரல் கொடுக்க முடியாதா? சொல்லுங்கள். ஏன் குரல் கொடுக்க முடியாதுன்னா, இளிச்சவாயன் கூல் சுரேஷ் இருக்கான், எவ்வளோ வேணாலும் அவன் வாங்கிப்பான். அப்படி தானே? இப்போவும் சொல்கிறேன், உண்மையிலேயே நிறையா டேரக்டருங்களுக்கு தெரியும், ஆமாப்பா கூல் சுரேஷ் உண்மை தான் அவர் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிட்டு நேராக தெலுங்குலேருந்து 4 நடிகரை கூட்டிகிட்டு வருவாங்க, மலையாளத்துலேருந்து 4 நடிகரை கூட்டிகிட்டு நடிக்க வைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன தான் நம்ம கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சுருந்தாலும் அந்த வீட்டுக்கு திருட வராமல் பாதுகாத்து வைக்கிறது வாட்ச்மேனுங்க. அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்ருக்கேன். என்றைக்கு வாட்ச்மேனுக்கு என்றைக்கு விடிவு காலம் வந்திருக்கு? இல்லை. தீபாவளி நல்லா தான் சொல்லுங்களேன்ப்பா, உண்மைண்ணா. தீபாவளி பொங்கலுக்கு கூட சில இடத்துல வாட்ச்மேன் கேட்டால் தான் எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே. உண்மை தானே சார்? இது பக்கத்தில் வாங்க, இவர் மேலே சத்தியம். இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல வரல. காலை சுற்றுற நாய்க்குட்டியை நீங்கள் பார்க்கணும், கழுத்தை சுற்றுற பாம்பை தான் நீங்கள் பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். கங்குவா படத்துக்காக நான் பேசுனது எல்லாத்துலேயும் மில்லியன் கணக்கில் போயிருக்கு வீடியோஸ், வியூஸ் எல்லாமே. இப்போவும் சொல்கிறேன், சார் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல. அது எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. என்னை திட்டுற ரசிகர்களே, இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல. ஏன்னா உங்களை விட கோபம் எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு. காரணம் என்னன்னாக்கா, நான் படம் பார்த்தாக்க, ஆகா அந்த கேரக்டரில் நான் நடிச்சிருக்கலாமே, இந்த கேரக்டரில் நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் விடக்கூடாது. வந்தால் மனிதனோட சூழ்நிலை எப்படி வேணால் மாறணும் இல்லையா? அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்கள் பல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதில் வந்துருந்துச்சா, ஜெய்பீம், அந்த படமும் நான் பார்க்கலப்பா. சரியா? அதனால் அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்னை நடுத்தருவில் இழுத்து விட்டுறாதீங்க, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு, அப்புறம் இந்த ஒரு எப்பா நீங்கள் இந்த யூடியூபர்ஸ்லாம் ஏதோ ஒன்று சொன்னீங்களாப்பா, தேட்டருக்கு ஆளுங்க வரதில்லை அப்படின்னு. அதெல்லாம் தயாரிப்பாளர்கள் பணம் போட்டவங்க, இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க, அதனால் பெரியவங்கெல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க.
சரிங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.